ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி ஃபுட் லவர். என்னுடைய அனைத்து நண்பர்களுக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நம்ம இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாயில் வச்சோடனே கரையக்கூடிய ரொம்பவே சூப்பரான பிரெட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த பிரெட் அல்வாவை நீங்களும் வீட்டில் செஞ்சு இந்த பொங்கலை சூப்பராக செலிப்ரேஷன் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லைங்க, இன்னும் பல டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ்லாம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. மறக்காமல் நம்மளுடைய ஸ்பைசி ஃபுட் லவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இந்த பிரெட் அல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நண்பர்களே. இன்றைக்கி பிரெட் அல்வா செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 10 பிரெட் துண்டுகள் எடுத்திருக்கேன். இந்த 10 பிரெட் துண்டுகளையுமே நம்ம குட்டி குட்டி பீசஸாக கையிலே உடச்சி மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடியாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதோட ஓரங்களை கட் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. அந்த ப்ரௌன் கலரோடையும் சேர்த்தே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். அதனால் எதையுமே வேஸ்ட் பண்ண தேவையில்ல. இப்போ நம்ம பொடியாக அரைச்சிடலாம். பாருங்கள், மிக்ஸியே அரைக்கும்போது கொஞ்சம் விட்டு விட்டு அரைங்க, இல்லைன்னா பேஸ்ட் மாதிரி ஆகிடும். இதுபோல் நம்மளுக்கு பொடியாக வரணும். எல்லா பிரெட் துண்டுகளையுமே அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. இந்த பொடி எடுத்து நம்ம வச்சுக்கலாம். அடுத்ததாக அல்வா செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. நீங்கள் நான்ஸ்டிக்கும் வச்சுக்கலாம், இல்லை சில்வர் பாத்திரமும் வச்சுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதில் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய் லைட்டாக நல்லா உருகட்டும். அடுத்ததாக 5லேருந்து 6 முந்திரி பருப்பு, பாதாம் ஒரு 5 பீஸ் எடுத்திருக்கேன், கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். பாருங்கள், நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. நல்லா செவக்க வறுத்ததுக்கப்புறம் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற பிரெட் பொடியை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். கரண்டி வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. அடுத்ததான் நம்ம மீதி வச்சுருக்கிற பிரெட் பொடியும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கை விடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அடுப்பு பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது சட்டன் தீஞ்சு போயிடும் ப்ரெட்டு. வச்சுட்டு இது நல்லா பார்த்திங்கன்னா 5லேருந்து ஒரு 8 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கலர் நல்லா சேஞ்ச் ஆகும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம நெய்யில் நல்லா வறுத்தே இருக்கும்போது நல்லா உதிரி உதிரியாக வந்துடும். அந்த பக்கம் வர வரைக்கும் நல்லா வறுத்துட்டே இருங்க. பாருங்கள், நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு உதிரி உதிரி ஆகிடுச்சு. பாருங்கள், வறுத்துட்டு இப்போ காய்ச்சின பால் 2 கப் தேவைப்படும். ஃபஸ்ட்டு 1 கப் சேர்த்துக்கலாம். ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பால் தான் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாலில் பிரெட் நல்லா வேக ஆரம்பிக்கும். பால் எல்லாத்தையுமே இழுத்துக்கும். பாருங்கள், ஊற்றின 1 கப் பாலுமே நல்லா இழுத்துருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்ததாக வச்சுருக்கிற மீதி இருக்கிற 1 கப் பாலையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. பிரெட் கெட்டி ஆகிட்டு நல்லா வெந்துட்டு சாஃப்டான டெக்ஸ்சருக்கு வரும். மீதி இருக்கிற பாலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கை விடாமல் கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டே இருக்கும்போது நல்ல ஒரு ஸ்மூத் கன்சிஸ்டன்சி வரும். ஓரங்கள்லாம் அப்பப்போ வழிச்சு விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு 2 நிமிஷத்துலேயே. அடுப்பை மீடியம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ அல்வாவுக்கு தேவையான சர்க்கரை சேர்த்துடலாம். 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். இது நல்லா 6 ஸ்பூன் அளவு சர்க்கரை. ஏற்கனவே நம்ம எடுத்துருக்கிறது மில்க் பிரெட் எடுத்திருக்கேன், அதனால் சர்க்கரை அதிகமாக தேவையில்லை. சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. திரும்பவும் பார்த்திங்கன்னா லைட்டாக மெல்ட் ஆகும். மெல்ட் ஆகிட்டு திரும்ப கெட்டி ஆகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
சக்கரை நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள். அடியில் ஒட்டாகாமல் கரெக்டான பதம் வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இன்னும் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், இப்போவே அல்வா பதம் வர ஆரம்பிக்குது. அடுத்ததாக ஏலக்காய் பொடி 4 ஏலக்காய் எடுத்து நல்லா இடித்து வச்சுருக்கேன். ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஏலக்காய் அல்வாவில் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும். பாருங்கள், நம்மளுடைய அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒட்டாமல் கரெக்டாக எப்படி வருது பாருங்கள். இப்போதைக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நெய் தடவைன பவுலில் மாற்றிடலாம். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்தளவு சூப்பராக வந்திருக்கு. அவ்வளோதாங்க, 10 நிமிஷத்தில் சூப்பரான எம்மியான பிரெட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. நான் கொஞ்சம் டெக்கரேஷன்ஸ்க்காக பாதாம் வச்சுருக்கேன். நீங்கள் பாதாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சமாக மேலே குங்குமப்பூ தூவி விடுறேன். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் பிரெட் அல்வா ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்மளுடைய ஸ்பைசி ஃபுட் லவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்னும் பல விதமான வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு.